சோதனை மேல் சோதனை சாமி. நீ அவனை வச்சுக்கிட்டு சோதனைக்கு இப்படியே ஆட்டம் முடிக்க. உனக்கு புரட்டாசி பின்னாக பின்னால கிடக்கு. அவன் மொழியே சரியில்லை. அவன் இப்பவுமே அடிச்சு பழகுறான். என்னையா இப்பவுமே அடிச்சு பழகுறான். அவன் அடிக்கலாம் தவிர இல்லை. உன் மண்டையில் ஒரு கம்பு பின்னால ஒரு கம்பு வச்சு அடிக்காங்க. கவனமா போ. கவனமா இரு. அவனுக்கு மொமை எல்லாம் மோதலை பற்றி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தனும் படுக்க பாடு இருக்கு. நல்லா தான் இருக்கு. வாழ்க்கை நல்லா வட்டிக்கணும் ஓடிட்டு. அதனால இதயத்துல ஒண்ணுமே கிடையாது. ரத்தம் தான் ஓடும். எல்லாரும் தெரியாமலே பாடிட்டு சிந்தனை இங்கதான் இங்க ஒண்ணும் கிடையாது. அது அப்பப்ப துடிச்சுட்டு இருக்கும். துடிக்கிறது நுரையீரல் இயங்குனா அது துடிக்கும். அதுக்குள்ள ரத்தம் தான் போயிட்டு இருக்குல்ல, அது சிந்திக்காது. என் மனசு தான் மண்டை, என் நினைவு மண்டையில தான். எல்லாமே மண்டையில தான். மூளை இல்லைன்னா சோழி பிடிச்சி. அப்ப மூளையை எப்படி அறிவு சொல்லி தெளிவுதே. இறைவன் இருக்கிற இடம் இதுதான். உன் மனசு சில பேருக்கு மூளைக்கு ஒரு நரம்பு கட்டாயிட்டுனா அவ்வளவுதான். உடம்பு நல்லா தான் இருக்கும். கால் எழுத்துரும், கை எழுத்துரும், எல்லாம் எழுத்துரும். ஆக இனிமேல் எல்லாரும் மனசு இந்த கையை வைக்காதீங்க. எல்லாரும் உங்களுக்கு அப்படி வளர்த்துட்டாங்க. மனசு எங்க இருக்கு? இங்க அங்கதான் மனசு. இங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா ஈஸியா கை இங்கதான் போகும். ஏன்னா அது துடிச்சா தானே வாழ்க்கை. சரி, உங்க இதயத்துல இறைவன் இருக்கிறான். உன் இதயத்துல எல்லாம் இருக்கா? மனைவியா? அப்ப நானா தான் நாரி போயிட்டேன். ஆமையா, என் இதயத்துல ஒண்ணுமே இல்லையடா. என்ன செய்யுது? பார்த்துக்காமா கவனமா போ. அந்த இடத்தை பாதுகாத்துக்க. நீ இருக்கியா? சுதாகர், உன் இதயத்துல யாரும் இருக்கா? பழனியா இருக்கா? என்ன செய்யணும்? கேமரா காட்ட கேட்பேன். கல்யாணம் ஆயிட்டா? அப்போ உங்க இதயத்துல யாரு இருக்கா? அவதானா? அப்பா அம்மா எல்லாம் இல்லையா? அவனை எவன் சொல்றேன் இல்லையா மக்கா? கல்யாணம் முடிஞ்சு போச்சு. நல்ல பையன் வாழ்க. அப்படியே பொழப்ப ஓட்டுங்க. நாங்கள் உங்களெல்லாம் பெற்று கொடுத்து நாங்கள் தெருவோட போகிறோம். அவ்வளோதான். என்ன செய்கிறது? நீ வாடா சுரேந்திரா. இவனுக்கு இதே இருக்கு. ஆனால் இதயத்தில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா வயசு 30 கிட்ட வந்து இன்னும் கல்யாணமே ஆகல. எங்கேயாவது ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்தவங்க பையன் நல்லா ஏடு வாசிப்பான். நல்லா கரண்டி குடிச்சா பெரிய வீடு கட்டி வச்சுருக்கான். தம்பி கல்யாணம் ஆயிட்டு, அண்ணன் அக்கா எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு. ஆனால் இவன் மட்டும் இடையில தண்டவெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கான். சீக்கிரமா சிவஞானபுரத்து இறைவன் அருளால் அவனுக்கு திருமணம் கைதட்டி வாழ்த்து.